ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எங்களில் நிறைய பேர் இப்போது மார்ச் மந்தில் இது பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது. நிறைய பேர் அவங்களோட ஸ்டடீஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் லாஸ்ட் பெஞ்சு, சில பேர் வந்துட்டு ஸ்டார்ட்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. சில பேர் முக்கால்வாசி தூரம் படித்து வச்சுட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ற திங்கிங்கில் இருப்பீங்க. 1 மந்த் வந்துருச்சு, நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியுமா, பாஸ் ஆக முடியுமான்ற டவுட்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. ஒன்ஸ் நல்லா திங்க் பண்ணிக்கோங்க. 11th 12th பொறுத்த வரைக்கும் உங்களை மேக்ஸிமம் பாஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. நோ ஒன் ட்ரை டு ஃபெயில் யூ. ஒரு 30 மார்க் நீங்கள் தாண்டிங்கனாலும் உங்களுக்கு எப்படியாச்சும் பாஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் பாஸ் ஆயிடுவோன்ற நம்பிக்கையில் எழுதுங்க, ஃபெயில் ஆக மாட்டீங்க. நல்லா மார்க் எடுக்கணுன்ற ஸ்டூடெண்ட்ஸ் படித்து 90 above எடுக்க பாருங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சொல்கிற சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்னு சொல்லி பார்த்துடலாம். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த நாளில் இதை படிங்கன்றதை சொல்லவே போகிறது கிடையாது. எப்படி அதுக்கு பதிலாக ஒரு சப்ஜெக்ட்னு எடுத்திங்கன்னா அது எப்படி அணுகணும், அதில் இருக்க சாப்டர்ஸ் எல்லாம் எப்படி படிக்கணும், எப்படி கொஷின் பேப்பரில் நிறைய மார்க் வாங்கணும், இந்த மாதிரி தான் சொல்லியிருக்கேன். ஃபைனலி ஐ ஹாவ் எ ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி டு டெல் யூ, ஸோ தட் நீங்கள் எக்ஸாம் பேப்பரை பார்த்து பயப்படவே மாட்டீங்க, கொஷின் பேப்பரை. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணி லாஸ்ட்டில் போய் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜியை மட்டும் பார்த்துட்டு போங்க. ஸோ டோன்ட் மிஸ் இட். இதெல்லாம் ஹை ரிப்யூட்டட் ஸ்கூல்ஸில் மட்டும்தான் சொல்லுவாங்க, நான் உங்களுக்காக சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரி. நம்ம சேனலில் அதிகமாக கெமிஸ்ட்ரி கூடிய வீடியோ தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரிலேருந்தே போவோம். எல்லா 1 மார்க்கையும் பார்த்துருங்கப்பா. புக் பேக் 1 மார்க் மஸ்ட். நீங்கள் அது ப்ரிப்பேர் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா ஆல்ரெடி உங்களோட 10 மார்க்லையோ 15 மார்க்லையோ லூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அவனை கேட்டு எழுதிக்கலாம், இவனை கேட்டு எழுதிக்கலாம். சில பேர் வேணும்னே தப்பாக கூட சொல்லுவாங்க. ஐ மீன் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு உங்களை இது பண்ணானான்னு தெரியாது, ஆனால் பப்ளிக்கில் உங்களோட மார்க் நம்ம கஷ்டப்பட்டு படிச்சுட்டு போயிருக்கோம், இவனுக்கு ஏன் சொல்லணுன்ற நோக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ பர்சனலி எக்ஸ்பீரியன்ஸ்டு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ டோன்ட் ட்ரஸ்ட் எனி ஒன், நீங்களே படிச்சுட்டு போயிருங்க. கம்ப்ளீட் அட்லீஸ்ட் 5 சாப்டர். நீங்கள் 5 சாப்டர் முடிக்காமல் எக்ஸாம் வந்து என்ட்ரு ஆகாதீங்க. உங்களுக்கு இப்போ சொல்கிற பாருங்கள், ஆல்ரெடி படித்த சாப்டர்லாம் தவிர்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன சாப்டர்லாம் ஈஸியாக இருக்குன்னு தோணுது, இது நம்மலாம் படிக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் சொல்லிருக்க பாருங்கள். பெஸ்ட்டு சாப்டர் காம்பினேஷன்ஸும் சொல்லியிருக்கேன். 12th 11th வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வால்யூம் முடித்தாலே போதும். ஏன்னா செகண்ட் வால்யூம் ஃபுல்லாக வெரி டஃப்பு. நீங்கள் வேணும்னா செகண்ட் வால்யூமில் 8, 9 கூட படிச்சுக்கோங்க. ஸோ 8, 9, 10, 7, 6 ஸோ இது மட்டும் பார்த்துக்குங்க போதும் 12th ஸ்டாண்டர்ட்டு. நீங்கள் ஃபஸ்ட்டு 4th இந்த மாதிரி சில சாப்டர்ஸ்லாம் பார்த்துருக்கேன். 11, 12, 14லாம் ஆல்ரெடி வெரி குட். ஸோ ஹோப் யூ மார்க் உங்களுக்கு அதனால ரொம்ப ரைஸ் ஆகும். இப்போது கெமிஸ்ட்ரியில் ஆர்கானிக் எதுக்குன்னா 3rd சாப்டர் 5 மார்க்கில் சில சப்டிவிஷனில் அப்படியே ஃபுல்லாக கேட்டுருவாங்க. ஸோ பி டியூன்ட் அண்ட் கிளவர். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ் பார்ப்போம். ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா 1 மார்க்கே படித்தா ஆகணும், அதில் நோ காம்ப்ரமைஸ். உங்கள் ஸ்கூலில் கூட ஃபுல்லாக 1 மார்க் டெஸ்ட் வைப்பாங்க, அப்போயாச்சும் போய் படித்து எழுதிட்டு வாங்க. ரீட் 1 வால்யூம் ஃபுல்லி டு கெட் பாஸ். நீங்கள் வந்துட்டு பாஸ் ஆகிற நோக்கத்தில் போகிறீங்க, இல்லை ஃபிசிக்ஸ் எனக்கு மேக்ஸ் மாதிரி தான் பயங்கர டென்ஷனாக இருக்குது, பயங்கர கடுப்பாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது ஒரு வால்யூமை முடிச்சிருங்க. ஒரு வால்யூம் முடிக்காதீங்க, எக்ஸாம் உள்ள போனீங்கன்னா போகிறதே வேஸ்ட். ஓகேங்களா? டிரைவேஷன்ஸ், நிறைய டிரைவேஷன், குட்டி குட்டி டிரைவேஷன்லாம் இருக்கும் இந்த முருகா எம்பி சேனல். ஸோ நீங்கள் நிறைய சேனல்ஸை ரெஃபர் பண்ணி இந்த டிரைவேஷன்ஸை 3 மார்க்காக பார்த்துக்குங்க. இந்த 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த டாப் 20, டாப் 50 5 மார்க்ஸ் இதில் இருந்து தாங்க மோஸ்ட் ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் மட்டும்தான் பப்ளிக்கில் கேட்குறாங்க. இங்கே ஃபிசிக்ஸில் அட்டன் பண்ண முடியாதது அப்படின்னா அந்த 3 மார்க்கு 2 மார்க்கு கம்பல்சரி மட்டும்தாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் தரவாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா யூ கேன் கெட் ஃபிசிக்ஸ் சென்டம் அஷூரன்ஸ். அப்புறம் பயாலஜி பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் பாருங்கள், 1 மார்க் கண்டிப்பாக எல்லா இதுக்கும் படித்து தான் ஆகணும். ஃபஸ்ட்டு 3 சாப்டர்ஸ் அண்ட் லாஸ்ட்டு 3 சாப்டர்ஸ் இது எந்த ஸ்கூல்லையும் சொல்ல மாட்டாங்க. போர்ஷன்ஸ் பயங்கரமாக இருக்கும். எந்த ஸ்கூல்லையும் எப்படி படிக்கணும்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனால் பெரிய பெரிய ஸ்கூல்ஸில் இந்த 1 lakh 2 lakh வாங்கினா பார்த்தீங்களா, அங்கே சொல்லுவாங்க, இந்த டிப்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. நான் உங்களுக்காக இதை சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர் செட் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு சாப்டர் எடுப்பாங்க, அது வந்து கொஞ்சம் கொஷின்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. அப்புறம் வந்துட்டு செகண்ட் சாப்டர் மூவ் ஆவாங்க, அப்புறம் 3rd சாப்டர் மூவ் ஆவாங்க, அப்புறமா வந்துட்டு 4th 5thலேருந்து கொஞ்சம் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு அப்புறம் லாஸ்ட்லேருந்து அப்படியே வருவாங்க. ஸோ தட் உங்களுக்கு இந்த சாப்டர்ஸ்லேருந்து ஹையாக கவர் ஆகும். அப்புறமா புக் பேக்கை முதல்ல முடிங்க. இந்த ஃபஸ்ட்டு 3 லாஸ்ட் 3 இருக்கா புக் பேக் முடிங்க, டயக்ராம் நீட்டாக வரைங்க. ஓகேங்களா? அப்புறம் மேக்ஸ் வந்துட்டு 1 மார்க் கொஷின்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச 5 சாப்டரை கண்டிப்பாக முடிச்சுருங்க. கம்புக் மோஸ்ட்லி நீங்கள் ரா மேக்ஸ் எதை போட்டு கம்புக்னு போட்டிங்கன்னா அதுவே வந்துடும். ஸோ அதை மட்டும் மறக்காமல் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. கடைசியில் ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. எல்லா எக்ஸாமுக்கும் ரிவிஷன் பண்ணிட்டு தான்ப்பா போகணும். ரிவிஷன் பண்ண நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா இந்த ரிவிஷனே பண்ண மாட்டாங்க. படிச்சுட்டு போயிட்டு மறந்துடுறேன், எக்ஸாம் ஹாலில் மறந்துடுறேன்ருவாங்க, அது தப்பு. ஓகேங்களா? நிறைய கொஷின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். பப்ளிக் கொஷின் பேப்பரை மெயினாக பார்த்துட்டு போங்க. ஆல் தி பெஸ்ட். உங்களால் ட்ரை டு அட்டன் ஆல் கொஷின்ஸ். ஓகே, எல்லா கொஷினும் அட்டன் பண்ண பாருங்கள். அவ்வளோதான். ஓகேங்களா? மோஸ்ட்லி நீங்கள் நிறைய கொஷின் பேப்பர் பார்த்தீங்கனாலே இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே புரியும்.